ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக வீடியோ எடுக்கிறதுக்காக பார்க்குக்கு போகலான்னு வந்தேன். இன்றைக்கி தான் நோட் பண்ணேன், மனசே சரியில்லை. இப்படி இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க, தெரியுதா? இதோ க்ளோஸ் ஆகும். இங்கே பாருங்க எப்படி எகிரி. இங்கே பாருங்க, இங்கே 3 இங்கே 3. என்ன ஸ்டண்ட் ஏதாவது பண்ணாங்களா? விஜய் எகிரி குதிச்சு விழுந்திருப்பான். பம்தான் பஞ்சர் தூக்கி. நீ சொல்ல வந்தது இப்ப சொல்லு. கீழே போயிட்டு சொல்றேன். கொஞ்சம் அப்செட்டா இருந்தாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. எனக்கு இந்த மாதிரி எந்த ஆங்கிளில் குச்சிருவாங்க இப்போ இல்லை ஒருத்தன் யாராவது இடுப்பில் வச்சு இப்படி எட்டி உதறான்னா இந்த துப்பறி வளன் படத்தில் இந்த கால் அடி வச்சு பார்த்தா ஒரு உயரமான ஒரு ஆள் தான் இந்த வேலை பண்ணியிருப்பான். எப்படி பாரு, நான் என் கை காசு கொடுத்து மெயின்டெனன்ஸ் பே பண்ணுறேன். எப்படி எட்டி இங்கே மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் பால் கரைங்க இருக்கும், நல்லா வச்சு அடிச்சு பண்ணி வைப்பானுங்க. ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குதுமா. பார்க்குக்கு போகலாம் வாங்க. தெரியுதா வீடியோவில்? இது 1 2 3 4 5 தெரியுதா? கீழேருந்து ஆமா, இங்க ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு, அது நம்ம ஏறி இருக்காங்க. இந்த குழந்தைங்க மாதிரி எவனோ ஏறி இருக்காங்க. எவனோ அவங்க இங்க பாருங்க, துப்பறி வாழன் படத்துல விசால் சொல்ற மாதிரி இவனோட ஷூ பூட் சைஸ் வச்சு நீ ஒரு ஹைட்டான பர்சன் கண்டுபிடிச்சு. ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸா இருக்கு. சரிவா போலாம். நம்ம இன்னும் ப்ரெஸ் பண்ணலங்க. ஓகே, ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். உங்ககிட்ட கொஞ்சம் நிறைய பேசணும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட க்ளோஸாக சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களா தான் இருக்கும். உங்ககிட்ட நான் நிறைய மனசு விட்டு பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. வாங்க போய்ட்டு பேசலாம். உங்களை இந்த டைம் வந்து பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து ஒரு 1-on-1 வீடியோன்னே வச்சுக்கலாம். உங்ககிட்ட நான் நிறைய மனசு விட்டு பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. கடந்த ஒரு மாதமாக நீ ரொம்ப பிஸி ஆகிட்டல? ஒர்க்கில் பிஸி ஆகிட்டோம். இன்னொன்று, வீட்டில் பெரியவங்கள்லாம் இல்லைங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பாப்பா வளர்க்குறோம். ஒரு 6 மாதம் ஆக போகுது பாப்பாவுக்கு. 6 மாதம் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேருமே சக்ஸஸ்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிட்டோம். அதனால் டைம் பெருசாக இருக்க மாட்டேங்குது. இப்போது இவரும் நானும் சேர்ந்து பண்ணுற வீடியோஸ் நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க. அது எதனால் பண்ண முடியலன்னா, வீடியோ எடுக்க போனால் பாப்பா அழறாங்க. ஸோ அவர் பாப்பாவை பார்த்துப்பாரு, நான் வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். ஸோ இப்போ கூட வீடியோ அவர் தான் எடுத்துகிட்ருக்காரு. 2 பேருமே அட் டைமில் எடுக்க முடியாது, பாப்பா ஒருத்தவங்க பார்த்துக்கணும்ல. கேட்பீங்க யாரும் வீட்டில் பெரியவங்களாம் இல்லையான்னு. இல்லை, எனக்கு எங்கள் அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. வேறு யார் சப்போர்ட்டும் இல்லை எனக்கு. ஸோ நாங்கள் 2 பேர் தான் பாப்பாவை பார்த்துக்குறோம். ஸோ உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது. 1 month ஆகுது உங்ககிட்டலாம் பேசி. ஸ்டார்ட் பண்ணிடலாமா வீடியோவை? ஆரம்பிக்கலாமா? இது நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் நான் ரெகுலராக Q&A எடுக்கிற ஒரு லொக்கேஷன். அப்பார்ட்மெண்ட்டோட நைட் டைம் வியூ எப்படி இருக்குன்னு நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க. எப்படி இருக்குது அப்பார்ட்மெண்ட்டுங்க? நல்லா இருக்காங்க. நைட் டைமில் நல்லா தான் இருக்குது. மேபி இந்த லைட்ஸ்னால நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், லைட்ஸ்லாம் நல்லா போட்டிருப்பாங்க. என்கிட்ட நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட் சஜஷன் பற்றி கேட்குறீங்க. இதை பற்றி நிறைய நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஒரு ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட் பண்ணும்போது வெள்ளம் வருமான்ற டவுட் கேட்டிங்க. டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். அதை அகெயின் நான் கட் பேஸ்ட் பண்ணி கூட ரீசெண்டாக போட்டிருந்தேன் போன வாரம். ஆனால் அதுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை. என்கிட்ட கேட்குறீங்க, அதுக்கு ரிப்ளை கொடுத்தா பெருசாக ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது. இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கெல்லாம் நான் டீட்டெயிலாக ஆன்சர் பண்ணால் பெருசாக ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது. அப்போ நான் பேக் டு ஓஜி மாதிரி ஒரு டாபிக் எடுத்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன்ல, அந்த மாதிரி பண்ண நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து Q&Aக்கு தான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக மேக் பண்ணுற வீடியோ பண்ணி போட்டுகிட்டே இரு. தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும்ல.
சரி 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 சரி. அதோட வியூஸ்லாம் பார்க்க வேணாம், தேவைப்படுறவங்க அதனால பயனடைஞ்சா போதும். சரி, நிறைய விஷயம் ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் வீக்லாம் எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சுங்க. 2 வீக்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து என்னால் வெளில வர முடியல. என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணாத ஒரு இடத்துல அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் லீகல் இஷ்யூ போகுதுன்னு சொல்லிட்டு 1.5 கோடி கொடுத்து அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சுச்சுவேஷன் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. பட் அதுலேருந்து நம்ம கோத்ரூ பண்ணுறது, நான் அதை மைண்டில் ப்ராசஸ் பண்ணலை. என்னால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுங்க. என்னாச்சுன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பார்ட்மெண்ட் டிலேடு ஹேண்ட் ஓவர், அவங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸில் கொடுத்துருவோன்னு சொல்லி அவங்கக்கிட்ட காசெல்லாம் வாங்கிட்டாங்க. 1.5 கோடி கிட்ட வாங்கிட்டாங்க. இப்போது வரைக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட் கொடுக்கல. 5 வருஷமாக அந்த அப்பார்ட்மெண்ட் கொடுக்கல. என்கிட்ட இப்போ தான் என் ஃப்ரெண்டே ஷேர் பண்ணாங்க. உண்மையிலே அந்த அப்பார்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ வருஷம் தெரியுமாங்க டிலே ஆகிருக்கு? இன்றைக்கியோட சேர்த்து 12 வருஷம். 12 வருஷமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டை கொடுக்காம டிலே பண்ணியிருக்காங்க. லீகல் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. எப்படி என் ஃப்ரெண்டு அதை போய் புக் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேங்க் லோனை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு. பேங்க் லோனை வாங்கிட்டாங்க. அந்த ஸ்டோரி வந்து சப்போஸ் வேணும்னா கேஸ் ஸ்டடின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ப்ராப்ளம் என்ன ஆச்சு, எங்கே மிஸ்டேக் பண்ணாங்கன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இவங்க டிலேடு ஹேண்ட் ஓவர் தானே, 1-2 இயர்ஸ்னால் பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணி போய்க்கலான்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலாகவே அந்த அப்பார்ட்மெண்ட் 6 வருஷமாக கொடுக்காம டிலே பண்ணிட்டு இருந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. பட் ஆனால் ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கிறதுனால இவங்க புக் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னா, பேங்க் லோன்லேருந்து 1.5 கோடியை வாங்கி கொடுத்துட்டாங்க. பேங்க்காரங்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பார்ட்மெண்ட் நாங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் இஎம்ஐ கட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் அதுக்கெலாம் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு இஎம்ஐ நீங்கள் மிஸ் பண்ணிங்கனாலே உங்கள் மேலே கேஸ். இல்லை, பேங்க்குக்கு லாபம் தானே. நீங்கள் டிஃபால்ட் மாதிரி நினச்சிட்டு உங்களை அப்படியே வச்சுருவாங்க. அவங்க வட்டி மேலே வட்டி போட்டு உனக்கு தீட்டிடுவாங்க. தீட்டுறதில்ல, கேஸ் போட்டு அந்த வீட்டையே பிடுங்கிடுவாங்க. பேங்க்காரங்க வந்து சும்மா விட மாட்டாங்க. ஒரு இஎம்ஐ கட்டலனாலே. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 5 வருஷம் டிலே இல்லை, 5 வருஷமாக பேங்க் இஎம்ஐ ஒன்று கூட கட்டலை. ஆக்சுவலாக கேஸ் போயிட்டுருக்கு. அந்த கேஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது இப்படிலாம் நாட்டில் நடக்குது, தெரிஞ்சுக்கோங்க, அவேர்னஸாக இருந்துக்கோங்கன்னு. நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, இவங்க என்ன எப்போவுமே வீடு ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னு. யாராவது ஒருத்தராவது அவேர்னஸோடு இருக்கணுன்றதுக்காக, பார்க்குற எல்லாருக்கும் பயனாக இருக்குன்னு சொல்லி தாங்க நான் வீடியோ போடுறேன். என் ஃப்ரெண்டே அதை ஃபாலோ பண்ணலன்னு போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. எப்படி போய் அந்த ட்ராப்பில் மாட்டினாங்கன்னு தெரியல. இப்போ அந்த 1.5 கோடியும் லாக் ஆகிடுச்சு. வீடு இன்னும் ஹேண்ட் ஓவர் பண்ணல. வீடு இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா 50 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் புக் பண்ணும்போது ஒரு காஸ்ட்டு, அந்த பில்டர் ஏமாற்றிட்டாங்க, பில்டரை ஜெயிலில் போட்டாங்க. சரியா? வீட்டை திரும்ப கொடுக்கணுன்னா நம்மலாம் சேர்ந்து, அந்த வீடு வாங்கினவங்கலாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி வீட்டை இன்னும் முடிக்கிறதுக்கு, அரைகுறையாக இருக்கிற அந்த வீட்டை முடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா 50 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. இவங்க இப்போ அந்த 50 லட்சம் ரெடி பண்ணி கொடுத்து அந்த வீட்டை ஹேண்ட் ஓவர் வாங்கினா கூட அந்த வீடை யாருங்க வாங்கிப்பாங்க? பேங்க் எடுத்துக்கும் தானே. இத்தனை நாளாக வட்டி கட்டல, இஎம்ஐ எதுவுமே கட்டல, பேங்க் எடுத்துக்கும். செம்ம லாஸு. இந்த மாதிரி பிரச்சனையில் ரியல் எஸ்டேட்டுன்றது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸுங்க. 10 லட்சம் 20 லட்சம்லாம் கிடையாதுங்க. இது ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு. தெரியாமல் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பல பேரோட லைஃப் டைம் சேவிங் அதில் போடுறோம்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி லாக் ஆனால் அவ்வளோதான். இல்லைன்னு வெளிலவே வர முடியாது. நிறைய பேர் இதை மேனேஜ் பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க லைஃப்பில். அது வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப பேசி அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. கேட்டு தான் இந்த விஷயத்தையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட கூட அவங்களால ஷேர் பண்ண முடியல இந்த விஷயத்த. இப்போ என்னென்னா, பேங்க்கில் லோன் வாங்கி ஒரு வீட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு க்ளூ கொடுத்துடலாமா? இது ஃபேமஸ் கேஸ் ஃப்ரம் மாதவரம். நோ, நான் இது வேணாங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக அவங்க கேட்கட்டும், அதுக்கப்புறம் நான் அனலைஸ் பண்ணி டீட்டெயிலாக நான் கேஸ் ஸ்டடி போடுறேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு இந்த கேஸ் போகிறது தெரியும்னு சொல்லிட்டு. நாட்டில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்கிறதே தெரிய மாட்டேங்க. வீடு தானே லேட்டாக கொடுத்தா பரவாயில்லைங்கள. லேட் ஹேண்ட் ஓவர்ன்றது வேறு, வீட்டை 3 வருஷம் கழித்து தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்கன்றது வேறு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த இடத்துல நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஒரு இடத்துல நான் வந்து ஒரு 10 மாடி கட்டடம் கட்ட போகிறேன். இன்றைக்கி 2026 நான் இந்த வீடை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறேன். இந்த வீடை கட்டி முடிக்க எனக்கு 2030 2030 இன்னும் 3 வருஷம் கழித்து தான் இந்த வீட்டை நான் முடிப்பேன்னு அவங்க சொன்னாங்கன்னா அது ஓகே. 2027 முடிக்க வேண்டிய வீட்டை 2030 தான் லேட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது வேறு சினாரியோ. வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? அடுத்த வருஷம் தர வேண்டிய வீட்டை
3 வருஷம் கழித்து தரான்னா அவன் ஃப்ராடு. உங்ககிட்ட காசை வாங்கி போட்டுட்டு அவன் ஃப்ராட் வேலை பண்ணுவான். அந்த காசை வந்து வேறு விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா உங்ககிட்ட அப்படியே வேலை நடக்கிற மாதிரியே காமிச்சிட்டு ஏமாத்துறான்னு அர்த்தம். இதுவே அவன் வேலையை முடிக்கிறதுக்கே 2030 தான் ஆகும்னா 2 சினாரியும் வேறு. எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, 3 வருஷம் தானேன்னு. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. டைம்லைனுக்கும் டிலேக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே காசு கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறீங்க, அது தெரியாமல் இந்த மாதிரி இடத்துல போய் கொடுத்துட்டு கத்தியை முழுங்கின கதை. மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் மாட்டுறது, இது ஒரு லைஃப் டைம் ப்ரெஷர். இது டெட்லாக் மாதிரி, வே அவுட்டே கிடையாது, அது உள்ள மாட்டினா. இதை கேட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் என்ன தெரியுமா சொன்னேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, ஃபஸ்ட்டு பேங்க் கிட்ட பேச சொல்லியிருக்கேன். பேங்க்கை வந்து வீட்டை வந்து இவங்க இந்த அமௌண்ட்லாம் ரெடி பண்ணி அந்த வீட்டை ஹேண்ட் ஓவர் வாங்கினாலும் பேங்க் அந்த வீட்டை பிடுங்கிடக்கூடாது, ஃபர்தராக இவங்க மேலே கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நடுவில் நான் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்தேங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் தெரிய மாட்டேங்குது. என்ன சொல்கிறாங்க, பேங்க்கில் அவங்க இஷ்டத்துக்கு எங்களுக்கு லோன் போட்டுட்டாங்க, எங்ககிட்ட இந்த மாதிரி காசு பிடுங்குறாங்க, யாரும் இந்த லோன் இந்த பேங்க் கிட்ட வாங்காதீங்க, இந்த பர்சன் கிட்ட வாங்காதீங்கன்னு. எல்லா பேங்க்கும் அப்படி தான். ஹோம் லோன் வாங்கும்போது நம்மக்கிட்ட 4-5 பத்திரம் கொடுத்து கையெழுத்து வாங்குவாங்க. என்னென்னா ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, நாங்கள் வந்து ரெப்போ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவோம். நிறைய பேருக்கு ரெப்போ ரேட்னாலும் என்னன்னு தெரியல. அது உங்கள் தப்பு கிடையாது, நம்ம சிஸ்டமே அப்படி தாங்க. ஃபினான்ஸ் லிட்ரஸி வந்து ரொம்ப கம்மியாக நம்மளை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தவங்க சொன்னால் அந்த வேலையை செஞ்சு கொடுத்தணும்னு தான் ட்ரெயின் பண்ணுவாங்களே தவிர, நீ ஒரு முதலாளி கல்வி திட்டமா பியூனை தான் உருவாக்கியிருக்காங்க. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து லேபருக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெயின் பண்ணியிருக்குமே தவிர ஓனருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணாது. ஃபினான்ஸ் லிட்ரஸி, அதாவது பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது, நம்ம அக்கௌண்ட்டை யார் மேனேஜ் பண்ணுறாங்க, எல்லாமே ரொம்ப முக்கியங்க. டேக்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டில் ஏமாத்துறவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றி நான் நிறைய வீடியோவில் நான் முன்னாடியே ஷேர் பண்ணிட்டேங்க. என்ன தெரியுமா, வியூஸ் போக மாட்டேங்குதுங்க. என்கிட்ட இப்போ என் நம்பர் நான் கொடுத்துருந்தேன்ல, அதில் என்கிட்ட ஃபோன் பண்ணி லேண்டை பற்றி என்கொயரி பண்ணுறாங்கல்ல, நீங்கள் லேண்டு வீடியோ போடுங்கன்னு தான் கேட்குறாங்க. நான் கூட சொல்கிறேன், நான் அன்றைக்கி அந்த வீடியோவில் வெள்ளம் வர்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன், பார்த்தீங்களா? அதெல்லாம் வேணாம் மேம். அப்போது அதெல்லாம் வேணாம். இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா வேணாமா அதை மட்டும் சொல்லுங்கள். இந்த என்கொயரிக்கு நடந்தது பாருங்கள். 2 வாரம் என் நம்பரை கொடுத்துட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணவங்க எல்லாரும் என்கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணாங்க. கரெக்டு. அதில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, யாருக்குமே மார்க்கெட் வேல்யூவே தெரியல. ஒருத்தர் வந்து ஹஸ்தினாபுரம் பக்கத்தில் நான் லான்ச் பண்ண பிளாட்டுன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன்ல, அந்த கூடுவாஞ்சேரியில் ஒரு ஹஸ்தினாபுரம் இருக்குது. 3300 ரூபா ப்ரைஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. இவர் வந்து குரோம்பேட் ஹஸ்தினாபுரம் பக்கத்தில் தானே இருக்குது, நீங்கள் 3300 ரூபான்னு சொன்னீங்க, என்ன அங்கே இருக்குது கூடுவாஞ்சேரி கிட்ட, அந்த ஹஸ்தினாபுரமான்னு கேட்குறாரு. குரோம்பேட் பக்கத்தில் இருக்க ஹஸ்தினாபுரத்துலேயே பிளாட் இருந்தாலும் அங்கே 3300 ரூபாய்க்கு விற்க மாட்டாங்கங்க. எனக்கு இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இது நான் வந்து டீட்டெயிலாக எல்லாரையுமே நான் ரொம்ப எஜுகேட் பண்ணி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதனால் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எனக்கும் புரியல உங்களுக்கு என்ன மாதிரி லேண்டு பிடிச்சிருக்குன்னு. என்கிட்ட வந்து கேட்பாங்க, கம்பெனிஸ்லாம் அப்ரோச் பண்ணி கேட்பாங்க, மேம் எங்களோட பிளாட் வந்து 1200 ரூபா தான், உங்கள் சேனலில் போடுங்க, கண்டிப்பாக உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் சொன்னேன், இல்லை என் ஃபாலோவர்ஸ் சென்னை அந்த சிஎம்டி லிமிட்டில் தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இல்லை மேம் கொஞ்சம் போடுங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு. சரி போட்டால் அவங்க ஃபோன் பண்ணி, தேங்க்ஸ் மேம் 30 பேர் புக் பண்ணிட்டாங்கன்னுவாங்க. எனக்கே புரியலைங்க. நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? நான் நினைப்பேன் இன்னும் ரேட் பட்ஜெட் கம்மியாக இருக்குது, ஊருக்குள்ளே இருக்குது, சரி பரவாயில்ல நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா எல்லோரும் வாங்குறாங்க. எனக்கும் புரியல நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, எல்லோரும் பட்ஜெட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்குறாங்களா, இல்லை பெரிய லேண்டாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு புரியலைங்க. ரேட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஊருக்குள்ளே தள்ளியும் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்க. அதனால தான் நான் நிறைய லொக்கேஷன்லாம் கவர் பண்ணுறேன். இன்னொன்று, நம்ம ஃபாலோவர் வந்து ஒரு ப்ரமோட்டர்கிட்ட போய் பேசியிருக்காங்க. மேம் ஃபஸ்ட்லாம் அவங்க வீடு அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நிறைய வீடியோஸ் பண்ணி போடுவாங்க, இப்போ என்னன்னு தெரியல தனியாக போடுறாங்க, ஒரே லேண்டு பற்றி மட்டும் போடுறாங்க அப்படின்னு. இதுக்கு மெயின் ரீசன் வந்து பாப்பா இருக்கிறதுனால உட்காந்து மற்ற வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. இல்லை அவங்க பாப்பா கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. லேண்டு பற்றி போடுவேன்ல ப்ரமோட்டரு, அவங்க கிட்ட போய் ஒருத்தவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, மேம் நீங்கள் எப்போ மேம் உங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வீடியோ போடுவீங்க, அவங்க என்கிட்ட ஃபீல் பண்ணாங்க மேம் அப்படின்னாங்க. சரி உங்களுக்காக தான் யோசித்தேன். ஆக்சுவலாக 5 வருஷத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் ஒரு சேனல் ஆரம்பித்தாருங்க. என்ன நீ மட்டும்தான் சேனல் ஆரம்பிக்க முடியுமா, நாங்கள்லாம் ஆரம்பிக்க மாட்டோமா?
நாங்கள்லாம் போயஸ் கார்டனில் வாங்க முடியாது. கேமரா ஷேக் ஆகுது. அவர் ஒரு சேனல் ஆரம்பித்தாருங்க. அந்த சேனலை இப்போ வந்து தட்டி ஃபூன்னு ஊதி வச்சுருக்கேன். ஸோ எங்களோட பர்சனல் vlogs எல்லாம் இருக்கும்ல, நான் அதில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் ஃபார்ம்லேண்ட் போயிருந்தோம்ல, அங்கே வந்து நாங்கள் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு டே ஸ்டே வந்து நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணேன். செகண்ட் டே ஸ்டே வந்து குக்கிங் தான் இருக்கும். நாங்கள் நிறைய பேசி எங்களோட டே டு டே லைஃப் மாதிரி நான் கவர் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். வேணால் அந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த சேனல் லிங்க் நான் தரேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்ட் ரிலேட்டடாக இல்லை, எங்கள் ரிலேட்டடாக இருக்கும். எங்களோட டே டு டே லைஃபை நாங்கள் ட்ராவல் பண்ணுறது ஆல்ரெடி இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ட்ராவல் பண்ண வீடியோவில் என் ஹஸ்பண்ட் உட்காந்து அவர் இங்கிலீஷில் தான் பேசி வீடியோ போடுவார். நம்மளாம் தமிழில் பேசுவோம். அவர் வந்து ஹே காய்ஸ் அப்படின்லாம் வீடியோ போட்டாச்சு. அந்த சேனலோட லிங்க் நான் தரேன். இப்போது நாங்கள் ரீசெண்டாக ஃபார்ம்லேண்ட் போயிட்டு வந்திருந்தோம்ல, அந்த வீடியோவை நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபுல்லாக வீடு ரிலேட்டட் அவேர்னஸ் தானே இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். இதில் வந்து எதுக்கு நம்ம பர்சனல் ஸ்டஃப்லாம் ஷேர் ஆமாம், ஒரு ஃபன் சைடு நம்ம லைஃப்லேயும் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அந்த சேனல் எங்களுக்கு அது ஃபன்னு. பட் லேண்ட் ரிலேட்டடாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் எங்களையும் தெரிஞ்சுக்கோங்கன்னு ஷேர் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் அந்த சேனலில் நான் அந்த ஃபார்ம்லேண்ட் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நான் லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் தரேன். அந்த சேனல் போய் பாருங்கள் சரியா. என் ஹஸ்பண்டோட சேனல் ஆல்ரெடி அவர் வந்து வருண்ஸ் பார்வை அப்படின்னு வச்சுருந்தாரு. இப்போ நானும் இருப்பேன்ல, அதனால சேனல் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பிங் பண்ணுறேன். அதில் வந்து எங்களோட ஃபன்னி சைட்லாம் இருக்கும் சரியா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேண்ட் அவர் vlog இருக்கும் நிறைய. ஆமாம், யூஸ்ஃபுல்லான vlogs நிறைய இருக்கும். ஸோ நான் க்ளவுட் கிச்சன் பற்றி கேட்கும்போதெல்லாம் நான் ஏன் போஸ்ட் பண்ணேன்னா, வீடு ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணுறோம், எதுக்கு க்ளவுட் கிச்சன்லாம் போஸ்ட் பண்ணணும், கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், டாபிக் வந்து டைவர்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் நான் போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். இனிமேல் க்ளவுட் கிச்சன் பற்றி எல்லாமே நான் அந்த சேனலில் ஷேர் பண்ணுறேன் சரியா. இன்னொன்று க்ளவுட் கிச்சன் பேக்கிங் கான்செப்ட் ஐடியாஸ். இன்னொன்று இது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆச்சு. இதை ஷேர் பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு ப்ரமோட்டர்கிட்ட போயிட்டு வழக்கமாக இந்த புரோக்கருங்க இந்த வேலை பார்ப்பானுங்க. போயிட்டு இவங்க சேனலில் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்காங்கல்ல, நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்பானுங்க. அவங்கள போயிட்டு அவங்க காசு கொடுக்கலன்னு சொன்னால், இல்லை நீ கொடுத்துருப்ப எவ்வளோ சொல்லுன்னு கேட்பானுங்க. இது அவங்களே என்கிட்ட சொல்லுவாங்க, மேம் இந்த ஆள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தேன்னு கேட்குறாங்க, என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் விட்டுருங்க அப்படின்னு. லேண்டு பார்க்க என்கொயரி பண்ண ஒரு 3 பேர் என்ஆர்ஐஸு போயிட்டு அவங்க சேனலுக்கு நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க சொன்னாங்க நான் காசுலாம் தரல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இல்லை அது எப்படி ஃப்ரீயாக எப்படி ஒருத்தவங்க வீடியோ போடுவாங்க, அப்போ புரோக்கர் கமிஷனா, நாங்கள் இங்கே லேண்ட் வாங்கினா அவங்களுக்கு இத்தனை % கமிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வந்தவரோட அப்பாவும் சொல்லியிருக்காரு, புரோக்கரேஜ் கமிஷன் இல்லாமல் தான் அவங்க தான் வீடியோ போடுவாங்களா அப்படின்னதும் இவங்களுக்கும் வந்துச்சு. ஏன்னா இவங்க என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி தான். எல்லாருமே நான் வீடியோ போடுறேன்ல, எல்லாருக்கிட்டையும் ஃபஸ்ட்டு பேசி ஒரு பெரிய டீப் டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் நான் லேண்ட் வீடியோவே போடுவேன். வீடியோவில் நான் எக்ஸைட்டடாக கேட்பேன், இங்கேயா அங்கேயான்னு கேட்பேன். பட் நிஜத்தில் வந்து நான் ஆல்ரெடி அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த லேண்ட் வீடியோ போடுவேன் சரியா. இந்த அப்பாவும் பையன் காம்போ அவங்க போயிட்டு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்டு 3 பேர் போயிட்டு அவங்களுக்கு புரோக்கர் கமிஷன் போகுது தானே, எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இவங்க இல்லைன்னு சொன்னதும், இல்லைன்னு இவங்க சத்தியம் பண்ணதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்களா, அப்போ யூடியூப்லேருந்து நல்லா காசு வந்திருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு. இப்போ நான் சம்பாதிச்சா என்ன, சம்பாதிக்கலன்னா என்ன? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இன்னைக்கு தேதி, இந்த தேதினா அப்போ அடுத்த வாரம் ஒரு மணி, இது வரைக்கும் நான் என் சேனல் வழியாக லேண்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்காக நான் எந்த வித கமிஷன் 100 ரூபா, ஏன் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கூட நான் வாங்கினது கிடையாது. ஒரு வேளை அவங்க சொன்னால் அது பொய் தான், யாராவது சொன்னாங்கன்னா அது பொய். நான் சேனல்லே சொல்கிறேன், நான் இது வரைக்கும் இந்த ப்ரோக்கரேஜ் சிஸ்டமே எனக்கு பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இந்த பிரியா மேம் நேம் சொல்லி நான் ஒரு நெகோசியேஷன் வாங்குகிறேன், பிரியா மேம் நேம் சொல்லி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அதனாலவோ சரி, என் சேனல் பார்த்துட்டு போயிடுவாங்களும் சரி, எனக்கு எந்த வித கமிஷனும் கிடையாது. அப்போ ஓசியில் தான் வீடியோ போடுறீங்களான்னு கேட்டால், நிறைய வீடியோஸ் நான் ஓசியில் தான் போட்டேன், காசெல்லாம் வாங்காம தான் போட்டேன். இன்னொன்று, அப்போது பெனிஃபிட்டே இல்லையான்னு கேட்டிங்கன்னா பெனிஃபிட் இருக்குது. அவங்க வந்து அந்த எடிட்டிங்க்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க, ட்ராவலுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. நான் போயிட்டு என் சேனலில் வீடியோ போடணும், இங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகணும், இங்கேருந்து ஒரகடம் போகணும், அதனால் எனக்கு வந்து ஃப்ரீயாக பெட்ரோல் தாங்கன்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்கில் போய் நான் கேட்டால் கொடுப்பாங்களா? பெட்ரோல் ஃப்ரீயாக கொடுப்பாங்களாங்க எனக்கு? ஃபுட்டு கிடைக்குமா ஃப்ரீயாக? எல்லா வீடியோவும் உச்சி வெயிலில் 12 மணிக்கு நின்று நான் எடுப்பேன். அந்த உச்சி வெயிலில் எனக்கு ஜூஸ் வந்து ஃப்ரீயாக கடையில் கொடுப்பாங்களா?
நோ. எதுவுமே ஃப்ரீ கிடையாதுங்க, எல்லாமே காசு தான். சரியா? எல்லாமே எல்லாமே நான் வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. நான் சொன்ன டோன் உங்களுக்கு ஹார்ஷாக இருக்கலாம், பட் ஒருத்தவங்க பின் பாயிண்ட் பண்ணி ஒரு ப்ரமோட்டர்கிட்ட போய் இவங்களுக்கு எவ்வளோ காசுன்னு கேட்டு அவங்க இல்லைன்னு சொன்னோடனே கடைசியாக அப்போ யூடியூப்லேருந்து நல்லா காசு வரும் அவங்களுக்கு அப்படின்னா, இத்தனைக்கும் நம்ம அவங்களுக்கு நல்லதான் பண்ணியிருக்கோம், ஒரு ப்ராப்பர்ட்டியை காமிச்சு நல்லதான் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ஏன் இவ்வளவு வன்மை நம்ம மேலேன்னு தெரியல. என் மேலே, அதுவும் என்ஆர்ஐக்கு என் மேலே. என் வாழ்க்கைய யாராலையுமே வாழ முடியாது. நான் ஜாலியா இருக்கேன், ஆனா நான் இப்ப கோத்ரூ பண்ற ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, யாராலையுமே அதை கோத்ரூ பண்ண முடியாது. அந்த ப்ராப்ளம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், அதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னு நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். சரியா? அட் ப்ரெசென்ட் நான் ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது நான் உழைச்சி க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ், பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணி தான் என் இஎம்ஐ கட்டுறேன். இது அடிக்கடி சொல்லுவேன். ப்ரமோட்டர்ஸே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, மேம் அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் வந்து ப்ரோக்கரேஜ் கமிஷன் வாங்கினது இல்லை. அப்போ லான்ச் பண்ண சைட்டுன்னு சொன்னீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். இப்போ உங்ககிட்ட ஒரு காசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, திருட்டு பசங்க நிறைய பேர் இருக்காங்க. காசு இருக்குது, 3000க்கு இவங்க லேண்டு சொல்கிறாங்க, நான் 2000க்கு தேடுறேன் அப்படின்னீங்கன்னா, ஓ அப்போ 2000க்கு கொடுக்குறதுக்கு இவங்ககிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு ப்ளாட்டை காமிச்சு புக்கிங் அட்வான்ஸ்னு உங்ககிட்ட இந்த ஒரு 1 லட்சம் வாங்க திருடினா கூட அவனுக்கு லாபம் தான். ஏமாத்துகிற கும்பல் இருக்கிற உலகம் இது. சரியா? நான் வந்து என் ஃபாலோவர்ஸ் இது வரைக்கும் வாங்கினதுக்கு நான் கமிஷன் ஒன்று வாங்கியிருந்தாலே என் கடனெல்லாம் அடைஞ்சிருக்கோம். நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை. என்னோட வேலை கிடையாது, நான் புரோக்கர் கிடையாது. இன்னொன்று, என் வழியாக ஒருத்தவங்க பிளாட் வாங்கியிருக்காங்க. அந்த ப்ரமோட்டர் வந்து எனக்கு ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் யாராவது கொடுத்துருக்காங்களாங்க? இது வரைக்கும் யாராவது ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்களாங்க? இல்லை, யாரும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்ததில்லை. ஆனால் அவங்க வீடியோட எடிட்டிங்க்கு புக்கிங் வந்தால் கூட நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. பாதி பேர் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, மேம் உங்களால் எனக்கு புக்கிங் வந்தது, என் கடன் எல்லாம் நான் அடைச்சேன், தேங்க்ஸ் மேம். கடன் அடைச்சேன்னு வீடியோவில் சில பேர் அக்செப்ட் பண்ணி சொல்லுவாங்க, நேர்லேயும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் அது சொன்னது கிடையாது. ஒரு சாக்லேட் கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, நம்ம தான் எடிட்டிங்க்கு காசு தரோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. எடிட்டிங்க்கு அவங்க காசு கொடுக்கறதுனால ஒர்க்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ எங்கள் வீடியோ நாங்கள் எடுக்கிறோம்ல, எனக்கு ஃப்ரீ டைமில் தான் நான் எடிட் பண்ணுவேன். இதுவே வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்க்கு ஸ்பான்சர் பண்ணுறதுனால வீடியோலாம் ஃபாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ணுறதுக்குலாம் எனக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அதனால் உங்கள் நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. என்னை பற்றி யோசிச்சு நீங்கள் அந்த அளவுக்குலாம் எனக்கு திறமை இல்லை. சரியா? சில கமெண்ட் பார்த்தேன் நானும், என்ன நீங்கள் ரியல் எஸ்டேட் வீடியோஸாக போடுறீங்க, நீங்கள் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக மாற்றிட்டீங்களா? ரா ஏஜென்ட் தான். ஆனால் இவங்க ரா ஏஜென்ட், ராவான ஏஜென்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒருவேளை நீங்கள் சரி பார்த்தவங்களே நிறைய பேர் புக்கிங் பண்ணியிருப்பீங்களா? நீங்கள் எனக்கு ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தீங்களா மேம்? உங்கள் சேனல் இல்லை சொல்லியிருக்காங்க, மெயில் நிறைய வந்திருக்கு. அதனால் அவங்கள நான் வந்து இது சத்தியமாக ஹர்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. 10 பேர் புக் பண்ணி 10 பேர் நம்மளால லேண்ட் வாங்கிட்டு ஒருத்தர் மட்டும் தேங்க்ஸ்ன்னு சொல்லி மெயில் அனுப்புறாங்க. பட் நிறைய பேர் நம்மளை மறந்துடுவாங்க. அதுதான் என் வீட்டுக்காரர் சொன்னதுதான். அவங்களோட நீடு முடிஞ்சதுக்கப்புறம் என் சேனல் விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யூஸ் இருக்காது, லேண்டு தேடுறவங்களுக்கு யூஸ் இருக்காது, போயிடுவாங்க. ஐ அக்செப்ட் தட். அதுக்கு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க? ஃப்ரீயா ஃபீல் பண்ணாதீங்க, ஒரு டாக்டர் கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்காக போகிறோம், அந்த டாக்டர் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டாக்டர் கூடவே டச்சில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி தான் நீங்கன்ட்டாங்க. இல்லை, அதுக்கு அந்த ஃபுல் மெசேஜ் இல்லை, அது நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். இல்லை, அதுக்கு இன்னொரு பார்ட் இருக்குது அந்த கமெண்ட்டில். சொல்லுங்க. அட் த சேம் டைம் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த டாக்டரை சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பாசிட்டிவ் சைட். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு கமிஷன் போயிடுமோ, நிறைய கமெண்ட் வந்ததுனால, ஒருத்தர் கேட்டதுனால இல்லை, நிறைய கமெண்ட்டு. இவங்களோட புரோக்கர் கமிஷன் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 ரூபாய். மக்களே, நிஜமாவா? ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருந்தாலே எனக்கு 50 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். என் சேனல் பார்த்து இது வரைக்கும் ஒரு 100-150 பேர் லேண்ட் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா நான் வந்து சென்னையில் பல கோடி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆளாயிருக்கேன். நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த இடத்துல திறமை இல்லைங்க. இப்போ கூட பாருங்கள், என் நம்பர் கொடுத்துருந்தேன், சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன்.
என்கிட்ட ஃபோன் பண்ணவங்க எல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு தான் ஃபோன் பண்ணாங்களே தவிர ஒருத்தர் கூட அந்த லேண்ட் என்கொயரி பண்ணல. மீறி அந்த ஸ்டோரி நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே என்னை யூஸ் தான் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு. நான் ஷேர் பண்ணது அங்கே லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷன் சார்ஜஸாக இருக்கட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாக இருக்கட்டும், இதுக்கெலாம் நான் கோஆர்டினேட் பண்ணேன்னா அந்த கம்பெனி எனக்கு ஒரு பேமெண்ட் பண்ணணும்ல, அதை எதிர்பார்த்தேன். எனக்கு அது ஒரு மானிட்டரி பெனிஃபிட் தானே. ஆனால் இது வரைக்கும் யாரும் அதை பண்ணலை. நாங்களே பார்த்துக்குறோம், கம்பெனியில் போய் பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு லொக்கேஷன் வாங்கினதோட ஆஃப்லைன் போயிட்டாங்க. நல்லா 1/2 மணி நேரம் பேசிட்டு லொக்கேஷன் வாங்கிட்டு ஆஃப்லைன் போயிட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணி என்னை கால் பண்ணிங்களே, என்கிட்ட நீங்கள் தானே காண்டாக்ட் பண்ணிங்கன்னு கூட நான் கேட்கல. அந்த அளவுக்குலாம் எனக்கு வந்து என்ன பண்ணுறது, உழைக்க தெரியல கரெக்டாங்க. அதனால போயிட்டு ஒரு ப்ரொமோட்டர் கிட்ட போயிட்டு அவங்களுக்கு எவ்வளோ கமிஷனு, நாங்கள் வாங்கினா அவங்களுக்கு கமிஷன் போகுமா அப்படிலாம் கேட்காதீங்க. உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். நீங்கள் வாங்குறதுனால ஒரு எதுவுமே அப்ப எதுக்கு தான் நீங்க சேனல் பண்றேன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தேகம்லாம் வேணாம். நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அது உங்க நல்லது, உங்களோட தலைமுறைக்காக நீங்க வந்து சொத்து தான் சேர்க்குறீங்க. எங்களுக்கு வந்து அதுல ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. சரியா, டவுட்டு கிளியரா? இன்னொன்று, ஒரு குரூப் ஆஃப் யூடியூபர்ஸ் கிளம்பியிருக்காங்க. என்னென்னா நான் ஃப்ரீயாக தான் வந்து ரீல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ப்ரொமோட்டரே போயிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க போல இருக்கு, பிரியா மேம் சேனலில் வந்து ரீல்ஸ் போடுறதுக்கு அவங்க சார்ஜ்லாம் பண்ணல, நீங்களாம் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டப்போ அவங்க கிளம்பி வராங்க. என் கமெண்ட்ஸ்லாம் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் என்னாச்சுன்னா, குரூப்பாக நேற்று ஸ்டார்ட் பண்ண ஐடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஐடின்னு சொல்லிட்டு ஒரு 60 பேர் கமெண்ட்டு அடிச்சுனே இருந்தாங்க. என்னை வந்து ப்ளேம் பண்ணி, என்னை டார்கெட் பண்ணி, உன் சேனலில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறோம் பாரு, நான் we are a group of 50 யூடியூபர்ஸ், முடிஞ்சால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் ஆட் பண்ணுறேன். டெய்லி வரும். நான் யோசிப்பேன், நீ இவ்வளோ யோசிச்சு ஏன் கமெண்ட் போடணும்னு அவசியமே இல்லை. நீ ஏங்க என்னை இப்படி இறங்கி ஒரு 50 பேர் கூட்டமாக சேர்ந்து என் சேனலை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க அதை பற்றி? அப்படி ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு சேனலை காலி பண்ண முடியும்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஏங்க இப்படி கிளம்பியிருக்காங்க? இல்லை இந்த மாதிரி ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு சேனலை காலி பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. முதல்ல அவங்க 50 பேர் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நான் அந்த மாதிரி நினைக்கல. இந்த மாதிரி சில பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு சேனலை காலி பண்ண முடியும்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்குலாம் நிறைய ஹேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நிறைய ஹேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த சேனலை காலி பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்கலாம்ல. அப்படிலாம் பண்ண முடியுமா என்ன? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாங்களே இவங்க எல்லாமே கூட, இதெல்லாம் கூட நிறைய பேராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரே ஆள் கூட நிறைய அக்கௌண்ட்லேருந்து நிறைய ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணலாம்ல. யூ வில் சி டவுன்ஃபால்னு தான் நிறைய வரும். எதனாலன்னு தெரியலையே. என்னன்னு நீங்கள் எதனால் பாதிக்கப்பட்டீங்க அதை டீட்டெயிலே சொல்ல மாட்டாங்க. யூ வில் சி த கான்சிக்வன்ஸ். நாங்கள்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணோம் அப்படி சொல்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு நீங்கள் சொல்ல மாட்டாங்க. எங்க மேல என்ன தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னொரு பிரச்சனையும் நடக்குதுங்க. ஒரு பிரச்சனையா சொல்றேங்க. ஒருத்தவங்க வந்து, நான் எப்பவுமே இந்த சேனல்ல வந்து லேண்டை பற்றி போஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த லேண்டோட கம்பெனி லோகோவை போடுவேன். அந்த கம்பெனி ப்ரொஃபைலை பற்றி அந்த லோகோ போட்டு மென்ஷன் பண்ணி இந்த கம்பெனியில் இவங்க ஸ்டாஃப்னு சொல்லி போடுவேன். சரியா, ஒரு வாட்டி என்னாச்சு, பொதுவாக தான் இந்த லேண்ட்லாம் வாங்கினா என்கிட்ட யாரும் சொல்கிறதில்ல, நானும் கேட்குறதில்ல. ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க, பக்கமாக கமெண்ட் போட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த கம்பெனியில் யாரும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, ஃபேக்கு, அந்த மாதிரி பக்கமாக அந்த கம்பெனியை ப்ளேம் பண்ணி, இன்டெரக்டாக என்னையும் தான் ரெஃபர் பண்ண என்னை பற்றியும் ப்ளேம் பண்ணி தான் போட்டிருந்தாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், மேம் என்ன மேம் பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்களால நம்பவே முடியல. இந்த மாதிரி நான் ரிப்ளை பண்ணுவேன்னு நினச்சி அவங்ககிட்ட என் நம்பர் ஷேர் பண்ணி பேசினதுக்கப்புறம் சொன்னாங்க, உங்கள் சேனல் பார்த்து தான் நான் இந்த கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணேன், இங்கே ப்ராஜெக்ட் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னாங்க. சரி நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸாக அனுப்புனாங்க. அனுப்புனதை வாங்கி பார்த்தா தான் தெரியுது, அவங்க பர்ச்சேஸ் பண்ண கம்பெனியில் அந்த ப்ராஜெக்டை நான் ரெஃபரே பண்ணல. இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹவுசிங் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க 4-5 ப்ராஜெக்ட் வச்சுருப்பாங்க. அதில் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேனோ அதுக்கு தான் நான் ரெஸ்பான்சிபிள். ஃப்ரீயா ஏன் இதை ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னு கேட்டால் நான் அதுக்கு லிஸ்ட்டு கொடுப்பேன். என்னோட பிஜிவி அந்த லிஸ்ட்லாம் நான் கொடுப்பேன். இவங்களையே ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான ரீசனையும் நான் சொல்வேன். இவங்க அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு யார்கிட்டயோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பட்டா ப்ராசஸ் பண்ணல போல இருக்கு. என்னை வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் கேட்டேன்,
கமெண்ட்டை பார்த்து அவங்களோட மெயிலில் அந்த புக்கிங் பண்ண எல்லாமே பார்த்துட்டு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினோடனே படப்படன்னு நீங்கள் சொன்னதுனால தான் அந்த கம்பெனியில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இன்னும் நான் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் நான் கேட்டேன், இந்த ப்ராஜெக்டே நான் ரெக்கமெண்ட் பண்ணல, இந்த பர்சனையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல, அப்புறம் ஏன் வாங்குனீங்கன்னு கேட்டேன். ஆக்சுவல் ரீசன் என்னென்னா இந்த கம்பெனியை பார்த்துட்டு அந்த கம்பெனி ரிலேட்டடாக யூடியூப்பில் யார் யாரெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறதுல யார் கம்மி ரேட்டு யார் நிறைய ஆஃபர் தராங்கன்னு பார்த்துட்டு தான் ஒருத்தவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இருக்கிறதுல எந்த ப்ராஜெக்ட் சீப்பு அப்படின்றத பார்த்து அவங்க டெசிஷன் எடுத்து வாங்கியிருக்காங்க. யார்கிட்டயும் வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனி கீழே ஒர்க் பண்ணுறவங்க ஒரு கம்பெனி எடுத்தால் 60 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. 60 பேர்கிட்ட வாங்கினதுக்கும் நான் பொறுப்பாக முடியாது. நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்குறவங்க எல்லாம் மோஸ்ட்லி வந்து எம்டி டைரக்டர்ஸ் இந்த லெவலில் இருக்கவங்க இவங்க வாங்கிட்டாங்க. இதை இவங்க அக்செப்ட் பண்ணல. நான் வந்து எது கம்மி பட்ஜெட்னு தேடி எது வந்து நிறைய ஆஃபர் சொல்கிறாங்களோ பார்த்து நான் வாங்கினேன்றதை அவங்க அக்செப்ட் பண்ணல. உங்கள் சேனல் பார்த்ததுனால தான் நான் இந்த கம்பெனி சூஸ் பண்ணேன். என் சேனல் பார்த்தாங்க தான், ஆனால் நான் அவங்கள ரெஃபர் பண்ணல, அந்த ப்ராஜெக்டையும் ரெஃபர் பண்ணல. வேறு ஒரு யூடியூபராக இருந்தால் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு டிஸ்க்ளைமர் போட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் இவங்களோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. இவங்க ஒரு என்ஆர்ஐ. இவங்க வந்து பிரச்சனைன்னு வரும்போது தான் என்கிட்ட வராங்க. இதுவே நல்லபடியாக சீம்லெஸ்ஸாக போயிருந்தால் என்னை சட்டை பண்ணாமல் போயிருந்துருப்பாங்க. சப்ஸ்கிரைப் கூட பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. போயிருப்பாங்க. சரி மேம் ஃபீல் பண்ணாதீங்க, நான் அந்த கம்பெனியோட எம்டி கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு எம்டி கிட்ட இந்த இஷ்யூவை கொண்டு போய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஆச்சு, இவங்க பட்டா சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபாலோஅப்பில் இதையும் நான் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, எங்கேயோ வாங்கி எங்கேயோ பிரச்சனை ஆனால் கூட நான் பொறுப்பெடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் நான் இனிமேல் இதை பண்ணுவேன்னான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டேன். ஏன் முடியல. என் நம்பர் ஷேர் பண்ணது நான் ஒரு எண்ணத்தில் ஷேர் பண்ணேன். நம்ம வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்லாம் ஷேர் பண்ணி இதுக்கெலாம் நம்மளுக்கு ஒரு கம்பெனிலேருந்து ஒரு சேலரி மாதிரி பார்ட் டைம் சேலரி மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்க, நம்மளுக்கு அது மானிட்டரி பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணவங்க எல்லாருமே இன்ஃபேக்ட் நம்ம சைட்லேருந்து போய் வாங்கினா அவங்களுக்கு அதிக பெனிஃபிட் தான். நம்ம எம்டி கிட்ட பேசி நிறைய ஆஃபர்லாம் வாங்கி வச்சிருந்தோம். அதெல்லாம் அவங்க நான் ஏதோ புரோக்கர் கமிஷன் வாங்கி சாப்பிட்டேன் அவங்க நினச்சிக்கிறாங்க, அசியூம் பண்ணிட்டு அவங்க டைரெக்டாக போய் மாட்டிக்கிறாங்க. புரோக்கர் கமிஷன்ஸ் வாங்கி நான் ஏதாவது பிரியாணி கடையில் வாங்கி சாப்பிட்டு இல்லை. எந்த புரோக்கரேஜ் கமிஷனும் கிடையாது. சரியா, நிம்மதியாக தூங்குங்க, ஜாலியாக இருங்க. சரியா, உங்களை அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய். கோவமா கிளம்பி போயிட்டியா பிரியதர்ஷினி? வீடியோ முடிச்சுட்டு அவ்வளோதான், முடிச்சிடுங்க.